ஸ்ரீ அம்மன் ஐமான் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செயின் பார்த்திங்கனாக்கா இது ஒரு ஃபோமிங் செயின் அப்படின்னு சொல்கிறது. இது கவரிங் அப்படிங்கிறதும் கிடையாது, ஐம்பொன் அப்படிங்கிறதும் கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வைக்கு அச்சு அசல் தங்க மாதிரியே அந்த ஃபினிஷிங் இருக்கும். அந்த கலரும் பார்த்திங்கன்னா தங்க மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக போட்டிருக்க முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம போட முடியும். அதாவது எப்படின்னா, ரெகுலராக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது தாங்காது, இந்த கலர் நிற்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டு போகிறோம், ஒரு 3 நாள் 4 நாள் போட்டு போயிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அந்த வியர்வையினுடைய அந்த 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 அழுக்குகள் முழுமையாக நீங்கள் கழுவி நல்லா தொடச்சி காய வச்சு நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இது கிட்டத்தட்ட பல வருஷங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ரெகுலராக போட்டிருக்கும் போது தான் தாங்காதுங்க, ரைட்டுங்களா? ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறோம், கழட்டி வச்சுக்கிறோம், கழுவி தண்ணியில் கழுவி அந்த வேர்வையினுடைய அந்த இதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் போக கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது பல வருஷத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இது 1 கிராம் கோல்டு அது இதுன்னு அந்த மாதிரிலாம் பெருசாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக 1 கிராம் கோல்டு அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா 1 கிராம் கோல்டுனா இன்றைக்கி கோல்டு இன்றைக்கி 9,000 ரூபா. யோசிச்சு பாருங்கள். 1 கிராம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சிகரமாக அந்த பேர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே கவரிங் தான். அதை ரொம்ப மெருகு போடுற வித்தியாசத்தில் தான் அந்த குவாலிட்டியை கொண்டு நிரூபிக்கிறாங்களே தவிர மற்றபடி 1 கிராம் கோல்டு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இதை காமிக்கும்போது இது 1 கிராம் கோல்டுங்களான்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. 1 கிராம் கோல்டுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, பேர் தான். சரிங்களா? இதுடைய உண்மை என்னென்னா, இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய செயின்ஸ் மட்டும்தான். ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் தண்ணியில் நல்லா கழுவி தொடச்சி காய வச்சு பத்திரப்படுத்தி வச்சிட்டிங்கன்னா பல வருடங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். இவ்வளோ தான். சரிங்களா? வேறு ஏதாவது இதில் மாடல் வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாக்ஸ் செயின் மாதிரிங்க. இது ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இது பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2வது பட்டை செயின் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ரொம்ப கேப்பாக வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம டெண்டர்கள் செயின் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா அதிகமாக உபயோகப்படுத்துறது ஜென்ஸ் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது ஜென்ஸ் லேடிஸ் எல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்தடுத்து பார்க்குறோம் இல்லைங்களா, இது முறுக்கு செயின் அப்படிங்கிறது. இது பிரி செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் உபயோகப்படுத்திக்கிறாங்க. இதில் ரொம்ப கனமாக வேணும் அப்படின்னா அது ஆண்கள் அப்படி கனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இது உருண்டை கொடி டைப். சரிங்களா? இது உருண்டை கொடி டைப் மாதிரி இங்கிலீஷ் கொடின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. அந்த டைப்பில் தான் உருண்டை கொடி மாடலில் தான் இது நம்ம செய்கிறோம். எல்லாமே இது தங்க மாதிரியே பலன்னு இருக்கும். சரிங்களா? இருக்கும், நல்லா பார்க்கறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும், கலரு நல்லா நிற்கும். இந்த மாதிரி செயின்ஸ் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி.